வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு குருவி கதை தான் பார்க்க போறோம். பார்ப்போமா? அதாவது ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்துதாம். அந்த குருவி கூடு கட்டி 3 குஞ்சு பொரிச்சு வச்சிருந்துதாம். அந்த குருவி என்ன பண்ணுச்சாம், டெய்லி டெய்லி அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வ வளர்த்துக்கிட்டு வந்ததாம் பாசமா. அந்த குஞ்சுகளும் சந்தோஷமா இருந்ததாம். அது ஒரு வயல் பக்கம்தான் அந்த குருவி வயல்கிட்ட தான் கூடு கட்டி இருந்ததாம். அப்போ என்னாச்சுன்னா, அந்த வயல்காரர் என்ன பண்ணுவாராம், இந்த வயல் நல்ல அறுவடை ஆயிடுச்சு, நாளைக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஆட்களை வர வச்சு அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாராம். உடனே அம்மா குருவி வந்தோடனே இந்த குருவிகள்லாம், அம்மா அம்மா ஆபத்து, நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னா, ஏன்பா என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த வயல்காரர் நாளைக்கு அறுவடை பண்ணும், பக்கத்து ஊர்லேருந்து ஆட்கள் நம்ம அறுவடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ குருவி சொன்னிச்சான், அம்மா குருவி அப்படிலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நாளைக்கு அறுவடை நடக்காது, தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி சாப்பாடு இறை தேட போயிட்டான் குருவி. அதே மாதிரி மறுநாள் பார்த்தா ஆட்கள் வரவே இல்லையாம். அப்புறம் அந்த குருவிகள் குஞ்சுகள் திருப்பியும் குருவிகிட்ட சொன்னிச்சான், அம்மா இன்னைக்கு அந்த வயல்காரர் என்ன சொன்னாராம், நம்ம ஊர்ல இருந்தே ஆட்களை கூப்பிட்டு நம்ம அறுவடை பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு, அதனால் நாளைக்கு நம்ம காலி பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொன்னான். அப்போ அம்மா குருவி சொன்னிச்சான், அதெல்லாம் கவலைப்படாத, நாளைக்கு அறுவடை நடக்காதுன்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு இதுங்களும் பேசாமல் இருந்தான். பார்த்தா மறுநாளும் அறுவடை நடக்கலையாம். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் குருவி திரும்பி வந்ததாம். அப்போ இந்த குருவி குஞ்சுலாம் சொன்னிச்சான், மாமா இன்னைக்கு என்ன சொன்னாருன்னா வயல்காரரு, நம்ம பக்கத்து ஊர்ல இருந்தும் ஆள் கூப்பிட்டோம் வரல, நம்ம உள்ளூர்ல இருந்தும் ஆள் கூப்பிட்டோம் அறுவடைக்கு வரல, அதனால் நாளைக்கு நம்ம வீட்டு ஆட்களே சேர்ந்து அறுத்துருவோம், நீ அப்புறம் அவருக்கு 4 பசங்க எல்லாம் சேர்ந்து அறுத்துருவோம். அதோடனே இந்த குருவிகள்லாம் குஞ்சுகள்லாம் சிரிச்சுதான், அம்மாமா நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு அறுவடை நடக்காது, ஏன்னா அவங்க பக்கத்து ஊர்ல இருந்து கூப்பிட்டு பார்த்தாங்க வரல, அது மாதிரி உள்ளூரில் கூப்பிட்டு பார்த்தாங்க வரல, இப்போ இவங்க 4 பேர் வச்சு எப்படிம்மா அறுவடை பண்ண முடியும்னு. உடனே இந்த தாய்க்குருவி சொன்னிச்சான், அதெல்லாம் இல்லைடா, நாம் இப்போ காலி பண்ணி உடனே பக்கத்தில் போயிடணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக குருவி கூட்ட காலி பண்ணிச்சு. அப்போ இந்த குருவி குஞ்சுகள்லாம் கேட்டுதான், எப்படிம்மா 2 நாள் நடக்காது, நீங்கள் இப்போ நாளைக்கு அறுவடை கண்டிப்பாக நடக்கணும். ஆமாம், எந்த ஒரு மனுஷன் மற்றவங்கள நம்பி காரியம் செய்யும்போது அது நடக்காது, அவன் சொந்த உழைப்பை நம்பும்போது கண்டிப்பாக நடந்துடும், அவன் தன்னம்பிக்கையாக அவங்களே இறங்கி வேலை செய்யும்போது கண்டிப்பாக மறுநாள் அந்த பிளான் படி நடந்துடும், அதனால் தன்னம்பிக்கையாக அவங்க பண்ணதை பார்த்து தான் நான் உடனே காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குருவிகளும் அந்த குட்டிகளும் சந்தோஷமாக வேறு இடத்துல போய் வாழ்ந்துதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், என்றைக்குமே அடுத்தவங்கள நம்பி நம்ம வாழக்கூடாது, நம்ம சொந்த உழைப்பை நம்பி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுதா? வணக்கம்.